ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக நான் வீடியோவே போடல. இந்த சேனலை ஆரம்பித்ததே என்ன சேனல்னா ஃபேஷியல் பண்ணுற மாதிரி, அதாவது டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஆரம்பித்தது சேனலு. ஆனால் நிறைய வியூஸ்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் இடையில ரொம்ப நாளாக நான் வீடியோ போடவே இல்லை. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, வீடியோ போடலை, ஏன் போடல, நீங்கள் மறுபடியும் அந்த அழகு குறிப்புகளே போடுங்க சித்ராக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷமாக என்னோடய கணவருக்கு உடம்பு சரியில்லாதனால நான் அதில் கவனம் செலுத்த முடியல. அவரை இட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நான் வீட்டுக்கும் அவர் ஹாஸ்பிட்டலுக்குமா மாற்றி மாற்றி அலைஞ்சிக்கிட்டதுனால எனக்கு அந்த வீடியோ போடுற எண்ணமே இல்லை. அதனால் வியூஸ்லாம் குறைஞ்சி போச்சு, சப்ஸ்கிரைபர்லாம் ஏறவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு அலைஞ்சதுனால 2 மாதம் கிட்டத்தட்ட 6-7 மாதம் அலைஞ்சி ரொம்ப காசுலாம் செலவு பண்ணி பார்த்தேன். ஆனால் காப்பாற்றவே முடியல, அவங்க இறந்துட்டாங்க. எனக்கெலாம் இப்படி நடக்கணும்னு நான் நினச்சி பார்த்ததில்ல. ஏன்னா நான் யாரையுமே கெடுக்க விரும்ப மாட்டேன், யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன், யார் சொத்துக்கும் ஆசையும் பட மாட்டேன். எனக்கு இருக்கிறது போதும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கெல்லாம் கடவுள் இப்படிலாம் தண்டனை கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம நல்லவங்கன்னு. நம்ம நல்லவங்க தான், இப்போ இருக்கிற செயலுக்கெல்லாம் நம்ம நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இறைவன் ஏற்கனவே ஒரு கணக்கு வச்சுருப்பாரு. அந்த மாதிரி தான் என்னோடய விதி, தலைவிதி ஆகிப்போச்சு. அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல, சாரி மன்னிச்சிக்கோங்க. இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நான் எங்கள் ஊர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் என்னோடய ஊர். இங்கே ஒரு சுற்றுலா பகுதின்னு இது எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் எல்லாமே இங்கே தான் வருவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜ சோழன் கட்டினது. ராஜேந்திர சோழன் தஞ்சை பெரிய கோயிலும் இந்த கோயிலும் ஒரே டைமில் கட்டினது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அந்த கோயில் அவ்வளோ நிலைச்சி நிற்கிது. அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அந்த அருமையான கோயில் பாருங்கள், இந்த முன்னாடி முன்பகுதி பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் இது தினமும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால் இது இந்த இடம் மட்டும்தான் எங்கள் ஊரில். மற்றபடி எனக்கு தெரிஞ்சது இது ஒன்று தான். எல்லாம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அவ்வளோதான். இது அரியலூர் மாவட்டத்துக்கு சிறப்புன்னா இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி திரு நரேந்திர மோடி பிரதமர் கங்கை ஆற்றிலேருந்து நீர் எடுத்துகிட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு போனாங்க. அந்த பிரசித்தி பெற்ற கோயில் தான் இந்த பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலை கட்டும்போது ராஜராஜ சோழன், அதாவது இங்கே இருந்த தொழிலாளிகள், அதாவது சோழர்கள் வச்சு தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்கள வச்சு தான், மனிதர்கள் வச்சு தான் கட்டியிருக்காங்க. எப்படி தான் கட்டினாங்கன்னு ஒரே ஆச்சரியமாக, இன்னமும் ஒரு 5-10 ஏன் எத்தனையோ தலைமுறை போயிடுச்சு, ஆனாலும் இன்னமும் அந்த கோயிலை பார்க்க ஆச்சரியம்தான் வருது ஒழிய வேறு எதுவுமே தோண மாட்டேங்குது. அந்த கோயிலை வீடியோ எடுத்து போகணுன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய சேனலை மாற்றி மாற்றி போடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரே மாதிரி வீடியோ போடுங்க, ஒரே விஷயத்தை பற்றி அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கோயிலை வீடியோ ஃபுல்லாக எடுத்து போடணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயம் இன்றைக்கி தான் நடந்துச்சு. பாருங்கள், நந்தி பாருங்கள், இவ்வளோ பெரிய நந்தி பாருங்கள். அதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்போயாவது டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரகதீஸ்வரர் சிவனாலயத்துக்கு வழிபாடு செஞ்சு அவரோட அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி சூப்பரான ஒரு அமைதியாக இருக்கும், நல்ல மனதுக்கு ஏற்ற. எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டம் இருந்துச்சுன்னா, ஒரு விசேஷ நாள், பிறந்த நாள், எதுவாக இருந்தாலுமே நாங்கள் அந்த கோயிலுக்கு தான் போவோம். நிறைய கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு தான் போவோம். ஏன்னா அங்கே என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணலாம், சாமியும் கும்பிடலாம். அப்படிங்கிற பிளேஸ் இது. லவர்ஸ்லாம் வருவாங்க, நிறைய கூட்டம் வரும், செம்ம கூட்டம் வரும். ஆங்கிலேயர்கள்லாம் அதிகமாக அடிக்கடி வருவாங்க. இங்கெல்லாம் இங்கிலீஷ்காரங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் வருவாங்க பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு கைடன்ஸ்லாம் இருக்காங்க, கைடன்ஸ்லாம் இருக்காங்க இந்த கோயிலில். அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க கைடன் பண்ணுறதுக்கு ஆளும் இருக்குது. அப்படி அவ்வளோ சூப்பரான கோயில், எப்படி நம்ம வீடியோ எடுத்து போடாமல் இருக்கிறதுன்னு நினச்சிட்டு போனேன். நான் நேற்றுக்கு போனோம். போயிட்டு நான், என் மருமக, என் பேரன் ஃப்ரீயாக தான் இருந்தோம். சரின்ட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எங்கள் கணவர் இறந்து 2 மாதம் ஆகுது. அதனால் நான் எங்கேயும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. மலை கோயிலுக்கு தானே போகக்கூடாது, சரி நம்ம எப்படி சும்மா மனதுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி போய் வரலான்ட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. என் பேரன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான், நல்லா விளையாண்டான், நடந்தான், எங்கள் கூட ஓடி ஆடி பிடிச்சி விளையாண்டான். சூப்பராக இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அவன் டாட்டா போமா அப்படின்னா உடனே
வண்டியில் ஏறி நான் வண்டியில் தான் போனேன். ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கும், அதிக தூரம் கிடையாது. வண்டியிலே போயிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வீடியோ எனக்கு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் எல்லாமே வியூஸ் போக மாட்டேங்குது. இந்த ஒரு சேனலில் தான் நான் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்க, வீட்டு செலவு பார்க்குறதுக்கு சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. வேறு வழி இல்லை. என்னால் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போய் பழக்கம் இல்லை. நான் கூலி வேலைக்கெல்லாம் போனதும் கிடையாது. அந்த விவசாய வேலையும் எனக்கு தெரியாது. நான் டவுன்லேயே இருந்து வளர்ந்துட்டேன்னா விவசாய வேலைலாம் எனக்கு தெரியாது. டெய்லரிங் பண்ணுவேன், ஜாக்கெட் தைப்பேன், அதை தைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து எப்போயாவது ஒன்று தான் வருது. இப்போ தான் மக்கள் எல்லாமே மாறிட்டாங்க இல்லையா? எல்லாருமே வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறாங்க. திடீர்னு ஜாக்கெட் வேணும்னா எந்த சாதா ஜாக்கெட்லாம் யாருமே இப்போ போட விரும்பலை. எப்பவுமே வீட்டில் பார்த்தா நைட்டி, வெளில போனால் ஆரி ஒர்க் ப்ளவுஸு நல்லா கிராண்டாக போடணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த காலகட்டத்தில் நான் ஒரு காலகட்டத்தில் செம்ம ஃபேமஸாக இருந்தேன். பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்லாம் நிறைய தைப்பேன். நான் தைக்காத ப்ளவுஸே இல்லை, அவ்வளோ ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருவேன் எங்கள் கிராமத்துக்கு. ஏன் எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கிற 4 கிராமத்துக்கு எவ்வளோ பேர் வீட்டுக்கு வருவாங்க, தைச்சி கொடுத்துருவேன். அளவெடுத்து தான் தைப்பேன். அப்படியாப்பட்ட டைலருக்கு இன்றைக்கி வேக்கன்சியில் தான் உட்காந்துருக்குறேன். வேலைக்காக கூட நான் சென்னைக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா ஏஜ்டு கேட்குறாங்க. 40 வயசு வரைக்கும் தாங்க ஆள் எடுப்போம். நான் எனக்கு ஏஜ் ஆச்சு, 47 ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ டைலரிங் வேலைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல கடை போட்டு நம்ம வியாபாரம் மிஷின் தைக்கலான்னு பார்த்தா அதுக்கு நமக்கு வந்து பணம் வேணும். சும்மாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 அட்வான்ஸ் கொடுக்கணும் கடைக்கு. இன்னும் ஒரு 2 மிஷின் எடுக்கணும். எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். இது மாதிரி நமக்கு செய்யறதுக்கு எடுத்துக்கட்டி செய்யறதுக்கு ஆள் கிடையாது. பணம் கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் கிடையாது. அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வர ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு, நம்ம ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிறேன். சென்னை கூட வேலைக்கு போனேன். ஆனால் அங்கே எங்கள் பசங்க இருக்க போகக்கூடாதுன்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க. ஆனால் திரும்ப எனக்கு வந்து வீட்டில் இருக்க பிடிக்கல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. வருமானம் வேணும் நமக்கு. உட்காந்துக்கிட்டு நம்ம பசங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நடக்கிற வரைக்கும் நம்ம பாடுபட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு. சரி, நம்ம ஒரு வீடியோவாவது எடுத்து போடலாம் அப்படின்னு தான் அவுட்டர்லாம் போய் வீடியோ எடுத்து போகலான்னு நான் இருக்கேன். நீங்கள் ஆதரவு கொடுக்குறத பொறுத்து தான் நான் இன்னும் வீடியோலாம் எடுத்து போடணும். எல்லாம் ஒரு கோயிலுக்காக போயிட்டு அதாவது நம்ம அரியலூர் மாவட்டத்தை சுற்றி ஓரளவுக்கு 40 கிலோமீட்டரில் இருக்கிறதெல்லாம் 2 வீலரில் போகலாம். அதுக்கப்புறம் தான் பஸ்ஸில் தான் போகலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேவையில்லாத வீடியோலாம் வியூஸ் போகுது. அந்த யூடியூப்புக்காரனும் என்ன பண்ணுறான்னா, அசிங்கமான வீடியோ தான் எடுத்து இது என்னது அசிங்கமான வீடியோ தான் மக்களை கொண்டு காட்டுது இந்த மிஷினு, அதாவது யூடியூப்பு அல்காரிதம். அதனால் தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான், நீங்கள் தள்ளி விட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஓடாது. ஃபஸ்ட்டு யார் பார்க்குறீங்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து தள்ளி விட்டு போனால் மற்றவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் வீடியோலாம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எப்போயாவது டைம் கிடச்சுன்னா இந்த மாதிரி இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோயில் இருக்குது. வந்து பார்வையிட்டுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நம்மளோட யூடியூபர், பெரிய யூடியூபர், அதாவது வந்து சாந்தா ராஜா, அவங்க கூட இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்க கூட கோயிலை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட கங்கடேஸ்வரபுரம் கோயிலோட படம் இருக்கும் பாருங்கள். சாந்தாவும் ராஜாப்பாவும் வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு. எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ பார்த்தப்ப தான் எனக்கே தெரிஞ்சு இங்கே வந்திருக்காங்க. எனக்கு தெரியலையே, அவங்களை சந்திச்சிருக்கலாமே நினச்சேன். கமெண்டில் கூட உங்களுக்கு போய் போட்டேன், ஏன் சிஸ்டர் வந்தீங்களே, எங்கே சொன்னீங்களா அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எனக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் உண்டு. மற்றபடி ஏன்னா நீங்கள் தள்ளி விட்டு போனீங்கன்னா எனக்கு வீடியோவே போகாது. முதல்ல பார்க்குறவங்க 10 பேர் பார்த்துட்டா கூட நல்ல வீடியோஸ்லாம் வியூஸ் போகும். நான் வந்து உங்களுக்காக வேண்டி இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கிறேன். வெளியில் அவுட்டர்லாம் போயிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து போகலான்னு இருக்கேன். கோயில், எங்களோட ஊரை பற்றி விஷயத்தை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் ஆதரவு கொடுக்குறத பொறுத்து தான் நான் வந்து வெளியூர்லாம் போய் கூட எடுக்கலான்லாம் ஆசை இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னா, என் பையன், என் பொண்ணு, எங்கள் மருமகள். என் பையனுக்கு ஒரு பையன் இருக்கான், எங்கள் பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான். அவ்வளோதான் எங்கள் ஃபேமிலி, குறுகின ஃபேமிலி. சொந்த பந்தம்லாம் நிறையா இருக்குது, அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் நமக்குன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது, எனக்குன்னு யாரும் கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஆதரவு மட்டும்தான் இதில் இருக்குது. யூடியூப்பை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். கொஞ்ச காலத்துக்கு என்னால் நான் ஜாக்கெட் தைக்க முடியும், கண்ணு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு கண்ணும் தெரியாது. அதனால் தயவுசெய்து என்னோடய வீடியோஸ் பார்த்தா ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள். ஒரு
அங்கங்கே யூடியூப் ஆரம்பித்து வீடு கட்டுறாங்க, இடம் வாங்குறாங்க, நிலம். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்தா தான் நம்ம வந்து வேறு சாதிக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்களும் நமக்கு வந்து பக்கபலமாக இருக்கணும். நம்ம கூட யாரும் பக்கபலமான ஆள் கிடையாது. அதனால தான் என்னோடய சேனலும் இன்னும் வளராதே இருக்குது காரணம். தயவுசெய்து நம்ம வந்து சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி வீடியோலாம் நம்ம போடக்கூடாது. நம்மளால் சமுதாயத்துக்கு ஒரு கெடுதலும் வரக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இவ்வளோ தூரம் வீடியோலாம் எடுத்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன் மக்களுக்கு. என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு தோணும். மக்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்ம எதுவுமே சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம், நான் எதுவுமே சாதிக்க முடியாது. வீடியோ மட்டும் தான் நான் எடுத்து போடுவேன். ஆனால் அதை வந்து வியூஸ் கொடுக்கறது நீங்கள் தான் கொடுக்கணும். உங்களை நம்பி தான் இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். மக்களே ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னோடய வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னும் என்ன வீடியோ வேணும், எதை பற்றி போடணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன். வாரத்தில் 2 வீடியோவாவது போடலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இது மாதிரி யூடியூபர் யாராவது இருந்தீங்கன்னா, சின்ன வயசு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், எதுவுமே தெரில அப்படின்னா என்கிட்ட சந்தேகம் கேளுங்க. எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு பேசி எப்படி நம்ம வீடியோ எடுத்து எப்படி அப்லோட் பண்ணணும். இப்போல்லாம் வந்து யூடியூப் நிறைய மாறிடுச்சு. 8000 ஹவர்ஸ் கேட்குறாங்க, 20 மில்லியன் வியூஸ் கேட்குறாங்க ஷார்ட்ஸுக்கு. அதில் நிறைய விஷயம் இருக்குது யூடியூப் பற்றி. நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக யூடியூப்பில் இருக்கிறேன். எனக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சாலும் என்னால் அந்த சேனலை ரன் பண்ண முடியல. ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா, பேசிக் எதுவும் தெரியல என்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், ஓகேவா? அதனால் புதுசாக யூடியூபர் இப்போ தான் தொடங்கியிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரிலக்கா, என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலுமே எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் சொல்லித்தரேன். ஓரளவுக்கு எனக்கு யூடியூப் பற்றி தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் பேசிக் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருவேன், ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது மாதிரி நீங்கள் ரன் பண்ணிங்களான்னு நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதுதான் நான் ரன் பண்ண முடியாமல் தான் நான் ஜெயிக்காதிருக்கேன். ஏன்னா எனக்கு வீட்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு ஒத்துழைப்பு கிடையாது. நான் தனியாகவே நின்று போராட வேண்டியது என் வாழ்க்கை. ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் தனியாக நின்று போராடி தான் எனக்கு வெறுத்து போச்சு எனக்கு. அதனால் வந்தால் வரட்டும், வளர்னா போகட்டும், வளரட்டும், வளரலாம் போகட்டும், அவ்வளோ வெறுப்பில் இருக்கேன் நான். அதனால தான் இந்த வீடியோலாம் நான் எடுத்து போடுறத விட்டுட்டேன். இப்போ ஒரு 6-7 மாதமா சுத்தமாக நான் வீடியோ போடுறதே இல்லை. காரணம் இதுதான். எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாத இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் அலைஞ்சு எனக்கும் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. என்னோடய உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போச்சு. நானும் காசுலாம் 4-5 லட்சம் செலவு பண்ணி காப்பாற்றலான்னு பார்த்தா காப்பாற்ற முடியல. அவரும் இறந்துட்டார். இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க அதுக்குள்ளேயே இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ போடுறீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் எனக்கு மனதுக்கு ஆறுதல் இது ஒன்று தான். நான் அழுதுகிட்டு தான் கிடப்பேன் எப்போவுமே. என் பசங்க திட்டுவாங்க, செத்தவங்க செத்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ அழுதாலும் அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது, உணர்வு கிடையாது, நீ ஏன் அழுதுட்டு கிடக்க, அவங்க சாந்தி அடையாது அவங்க ஆன்மா அப்படின்னு சொல்லியெல்லாம் என் பசங்களாம் திட்டுவாங்க. இருந்தாலும் நான் வாழ்ந்திருக்கேன் அவரோட. எனக்கு எப்படி நினைவுகளை மறக்க முடியும்? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்போ நினச்சாலும் நைட்டில் 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் ஏந்திச்சி அழுவேன். அப்படி தான் இருக்குது. யாராலையும் அதுக்கெலாம் ஆறுதலாம் சொல்லவே முடியாது. அதை கேட்டு நம்ம மனசு அடங்காது. அந்த மாதிரி வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க நான் சிரிச்சிட்ருக்கேன், பேசுகிறேன், லிப்ஸ்டிக்லாம் போடுறேன், ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன்னு. அதாவது வந்து சுஜாதா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்காக உழைப்பாங்க. அவங்களுக்கு ஆசை இருக்கும், கல்யாணம் ஆசை. ஆனால் யாருமே அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான் இப்போ நான். மனசுக்குள்ளே எல்லா கவலைகளையும் வச்சுக்கிட்டு வெளியில் நம்ம வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கை தான் என் வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. தயவுசெய்து மக்களே என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். யாராருக்கோ கன்னா பின்னா வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏழைங்களுக்கு, ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு வீடியோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வியூஸ் போனால் அதுக்கு காசு உண்டு. எங்களுக்கு விளம்பரக்காரர் கொடுப்பாங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாலே போதும், விளம்பரக்காரர் கொடுப்பாங்க எங்களுக்கு காசு. யூடியூப்பும் சேர்ந்து கொடுக்கும். அதனால் தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப்பை பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி நான் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். அதெல்லாம் வேண்டாம், கண்டுக்காத இருக்கிறது அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப் தொடங்க போகிறீங்க, தொடங்கிட்டேன் அப்படின்னாலும் கூட ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் கூட நான் வந்து
சரி, ஒரு நம்பர் நான் வந்து என்னோடய மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்கேன். மெம்பர்ஷிப் போட்டிங்கன்னா ரூ. 55 மெம்பர்ஷிப் போட்டிங்கன்னா என்னோடய நம்பர் அதில இருக்குது. கால் பண்ணுங்க எடுத்து. ஒன்றும் அதிக அமௌண்ட்லாம் நான் மெம்பர்ஷிப்பில் வைக்கல. ரூ. 55 தான் வச்சுருக்கேன். நீங்கள் மெம்பர்ஷிப் ரூ. 55 போட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். ஓகே மக்களே, எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுவரைக்கும் பண்ண நீங்கள் இனிமேலும் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன்.